வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால போன வருஷம் வெளியான ஜாக்சன் பசார் யூத் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பகுதியை காட்டுறாங்க. கடைசி 40 வருஷமா நிறைய மக்கள் இந்த பகுதியில தங்கிட்டு இருக்காங்க. ஆனா இது கவர்மெண்ட் இடமா இருக்கும். கவர்மெண்ட் எப்பனாலும் கைப்பற்றலாம். அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை அப்பப்ப இவங்க சமாளிச்சுப்பாங்க. இந்த இடத்துல இருக்க ஒரு ட்ரூப்பை காட்டுறாங்க. இந்த ட்ரூப்பை சேர்ந்த எல்லாருமே வண்டியில ஏறிட்டு இருக்காங்க. இந்த ட்ரூப்ல எட்டா ஜாக்சன் ஒருத்தர் தான் இருப்பாரு. அவருக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்ததுனால இந்த இடத்துல பாத்ரூம்லாம் போயிட்டு இருக்காரு. இப்ப டைம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னா இவரும் வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்புன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. இவருமே வேகமா வண்டியில ஏறுறாரு. இவங்க டீம்ல பிரதீப்ன்ற ஒரு நபர் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்றதெல்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுவாரு. கடைசியா இவங்க போட்ட வீடியோ எல்லாம் நல்லா போயிருக்கும். இந்த திருவிழால நல்லா கவர் பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பு சொல்லிட்டாரு. பிரதீப்பும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப திருவிழாக்கு வந்து இவங்க பர்ஃபார்ம்லாம் பண்றாங்க. இவங்க பர்ஃபார்ம் பண்றதா பிரதீப்பும் வீடியோவா எடுத்துட்டு இருக்காரு. இப்ப ஷோலாம் நல்லபடியா முடிஞ்சு இவங்களும் வண்டியில ஏறுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இவங்க டீம்ல ஒரு வயசான பெரியவர் இருப்பாரு. அவர் பேரு சங்கரன் அப்படின்றது. இப்ப ஏரியால இருந்து இவருக்கு கால் வருது. பேசி முடிச்சு இவரோட முகமே டோட்டலா மாறிடுது. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. இவரும் அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது. அடிக்கடி இடத்த காலி பண்ண சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா? அப்படி காலி பண்ண சொல்லி சொல்லும் போதெல்லாம் தண்ணியை கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தண்ணியை கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. புறம்போக்கு இடம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அங்கதான் இவங்களோட வீடெல்லாம் அமைஞ்சிருக்கும். அதனால தான் அடிக்கடி இந்த மாதிரி உங்களுக்கு தொல்லலாம் ஏற்படுது. இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்ற மாதிரிலாம் ஜாக்சன் சொல்லிட்டாரு. தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷனை பத்திலாம் யோசிக்காத, நம்ம வீட்டை பார்த்து கிளம்புவோன்ற மாதிரி சங்கரன் சொல்லிட்டாரு. ஆனா ஜாக்சன் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா சிசிடிவி இருக்கு பாத்தீங்களா? அந்த இடத்துல தண்ணி எல்லாம் சொட்டிட்டு இருக்கு. சீக்கிரமா சரி பண்ணுன்னு ஒருத்தர் கிட்ட சொல்றாங்க. அவரை 2 நாள்ல சரி பண்றேன்னு சொல்றாரு. ஜாக்சனே ஸ்டேஷனுக்கு போகணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா? கூட சில பசங்களும் வந்திருக்காங்க. ஜாக்சனும் எதுக்காக சார் தண்ணியை கட் பண்ணி வச்சிருக்காங்க? நீங்க கொஞ்சம் பேசி சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதெல்லாம் பண்ண முடியாது. அது புறம்போக்கு இடம் தானே. சீக்கிரமா காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல ரகுன்ற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காரு. அவர் ஓவரா பேசுறாரு. இவங்களை திட்டுற மாதிரிலாம் பேசி இங்க இருந்து போக சொல்றாரு. இவங்க வேற கேஸ்ட சேர்ந்தவங்களா இருப்பாங்க. கேஸ்ட் எல்லாம் சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அப்ப கூட வந்த பசங்க இருக்காங்கல்ல, பார்த்து பேசுங்க, இவர் எக்ஸ் ஆர்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸ் ஆர்மினா பயந்துருவோமா? கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஜாக்சனை திட்டி அனுப்பி விடுறாரு. ஜாக்சன் கொஞ்சம் அசிங்கப்பட்டுட்டு வந்துட்டார்ல. நீ சொன்னதுதான் சரி, நான் பேசவே போயிருக்க கூடாது. பசங்க முன்னாடி அசிங்கப்பத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சோகமா பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. ஏன்டா ஸ்டேஷனுக்கு போகணுன்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிச்சுக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா? அந்த இடத்துல உட்காந்து தான் இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. எப்ப திரும்பி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியாது. இந்த வாட்டி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பிரச்சனை பண்றாங்க. அநேகமா நம்ம காலி பண்ற நிலைமை வரும் போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜாக்சன் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஜாக்சன் எப்ப பாரு ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இவங்க டீம்லயே அப்புன்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா? இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. எப்ப பாரு ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு. சங்கரன் டீம்ல ஒருத்தர் இருந்தார்ல, அவரோட மருமகனா தான் இந்த அப்பு இருப்பாரு. இவர் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவரோட சிகரெட் எல்லாம் புடுங்குறாரு. இவங்க எல்லாருமே ட்ரூப் வேலையை மட்டும் பார்க்க மாட்டாங்க. அதை தாண்டி தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பு பெயிண்ட் அடிக்கிற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் கூட சந்தோஷமா இவரோட லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் இவங்களுக்கு தண்ணி பிரச்சனை அடிக்கடி வரும். இவங்களே தண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இவங்க தான் அப்புவோட ஒய்ஃபா இருப்பாங்க. பேரு ரேகா அப்படின்றது. இப்ப ரேகாக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது. கவர்மெண்ட் ஒவ்வொரு இடமா கைப்பற்றிட்டு இருக்காங்க. அடுத்ததா உங்க பகுதிக்கு வரதான் வாய்ப்பு இருக்கு. நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க. நாளைக்கு ஆபீசர்ஸ் எல்லாம் வரப்போறாங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. எல்லாருமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த வாட்டி விடக்கூடாது, நம்ம எதிர்த்து போராட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஜாக்சன் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல சங்கரனுக்கு பெருசா விருப்பம் இல்ல. ஏன்னா போராட்டம் பண்ணா அடிலாம் வாங்கணும்ல, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பிடுறாரு. இப்ப எல்லாருமே ஒவ்வொருத்தரா இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஜாக்சன் ரொம்ப அப்செட்டா உட்காந்து இருக்காருல. நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அப்பு சொல்லிட்டாரு. இல்ல நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன், நீங்களாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி கிளம்புவோன்ற மாதிரி அப்புவும் அவரோட ஒய்ஃபும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஜாக்சன் மட்டும் தான் அந்த பகுதியில தனியா இருக்காரு. ஜாக்சனும் சோகமா இருக்கிறதுனால மியூசிக்கை பிளே பண்ணிட்டு இருக்காரு. இவர் மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அதே மாதிரி கூட ராஜீவ் ரகுன்ற மாதிரி 2 ஹெட் கான்ஸ்டபிளுங்க வந்திருக்காங்க. இவங்க பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்காரு போல. நாளைக்கு
பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது, எங்க உரிமைக்காக நாங்க போராட்டம் பண்ணுவோன்ற மாதிரி ஜாக்சன் சொல்லிட்டு இதனால இன்ஸ்பெக்டர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவன் இருந்தா பிரச்சனை அப்படின்ற மாதிரி வேகமா இவரை இங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இவர் இல்லாமயே மக்கள் இருக்காங்கல்ல, காலையில போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது இன்ஸ்பெக்டர் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. கவுன்சிலர் கூட இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு மக்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா மக்கள் எல்லாருமே பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த இடத்தை எடுக்கிறதுக்கு விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஆபீசர் லேடியும் கோவமா கிளம்பி போயிடுறாங்க. நைட்ல இருந்து ஜாக்சன் காணாம போயிருக்காருல, எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. போலீஸ் தான் தூக்கிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாருக்குமே தோணுது. கவுன்சிலரை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப போலீஸுங்க ஜாக்சனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. 3 பேர் தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க தான் இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது. இந்த இடத்தை எடுக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருல, அவர் தான் கால் பண்ணி திட்டுறாரு. உனக்கு எவ்வளவு காசு கொடுத்திருக்கேன், அந்த இடத்தை எடுக்கிறேன்னு சொன்னோன்னா மக்கள்லாம் விட்டுட்டு போனோம், அந்த அளவுக்கு நீ மிரட்டி வச்சிருக்கணும், ஆனா நீ வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அரசியல்வாதி இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அந்த அரசியல்வாதி திட்டினது இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த கோவத்தெல்லாம் இங்க இருக்க ஜாக்சன் மேல காட்டிட்டு இருக்காரு. இதே ஸ்டேஷன்ல ஷஃப்னான்ற ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்க. இவங்களுக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியுது, இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாம இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து கவுன்சிலர் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நீங்க இறங்கி போனாதான் அவரை வெளியே வர வைக்க முடியும், நீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஜாக்சன் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தகவல் கிடைக்குது. இவங்க எல்லாருமே ஜாக்சனை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் ரொம்ப வலியோட இருக்காரு. நான் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும், நீங்க எல்லாருமே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப அப்பு மட்டும் பக்கத்துல உட்காந்து பேசுறாரு. போலீஸுங்க தானே கூட்டு போய் அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஆமா அப்பு, போலீஸுங்க தான் அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இப்ப இவரால பாத்ரூம் கூட போக முடியல. கஷ்டப்பட்டு பாத்ரூம் போலான்னு பார்த்தா இவருக்கு ரத்தம் வருது. இத பாக்குற அப்பு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா போலீஸுங்க உடம்புக்குள்ள எதையோ திணிச்சிருப்பாங்க, அதனால தான் இப்படி நடக்குது போல அப்படின்ற மாதிரி இவர் டயர்டா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அப்புவோட தோல்ல சாஞ்ச மாதிரியே இறந்து போயிடுறாரு. இவர் இறந்து போனதை யாராலையும் ஏத்துக்க முடியல. இப்ப சட்டையெல்லாம் கிழிக்கிறாங்க. அப்பதான் உடம்புல ஏகப்பட்ட காயம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. இவருக்கு சங்கரன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவரும் வேகமா ரெஸ்ட் ரூம்குள்ள வந்துடுறாரு. அங்கதான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் போராட்டம் வேணாம்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அநியாயத்துக்கு போய் சேர்ந்துட்டானே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இவங்க எல்லாருமே அவருக்கு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. அவர் ஆர்மில எல்லாம் இருந்திருக்காருல, அதனால இவருக்கு சிறப்பா மரியாதை எல்லாம் செய்யறாங்க. அடிச்ச இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. அவர் வீட்டுல இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பாக்குறதுக்காக கதவை திறக்கிறாரு. அப்பதான் ஒளிஞ்சிருந்த 3 பேர் இந்த இன்ஸ்பெக்டரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் அடிக்கிற 3 பேர் யாருன்றத பாத்துக்கிறாரு. ஆனா இவங்க 3 பேர் சேர்ந்து இன்ஸ்பெக்டரை பயங்கரமா அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ அடிச்சிருப்பாரு. ஹீரோக்கு பிரதீப்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் அடிச்சிருப்பாரு. இதை தாண்டி சந்தோஷ்னு ஒரு பையன் அடிச்சிருப்பான். இவங்க 3 பேர் கூட சேர்ந்து சங்கரனும் இந்த ஊரை விட்டு போயிடலாம்னு நினைக்கிறாரு. இவங்க 4 பேருமே ஊரை விட்டு கிளம்பலான்ற மாதிரி கிளம்புறாங்க. சங்கரன் தனியா கிளம்புறாரு, அவங்க 3 பேர் தனியா கிளம்புறாங்க. சங்கரன் ஒரு ஆட்டோ பிடிச்சுதான் கிளம்பிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஆட்டோல சட்டனி எஸ்ஐ வந்து ஏறுறாரு. என்ன கிளம்பலான்னு பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாரு. யாரெல்லாம் சேர்ந்து இன்ஸ்பெக்டர் அடிச்சீங்கன்ற மாதிரி எஸ்ஐ கேக்குறாரு. ஆனா இந்த பெரியவர் வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு. இவன் சொல்ற வரைக்கும் விடாதீங்க அப்படின்ற மாதிரி எஸ்ஐயும் ஒரு இடத்துல இவரை உட்கார வச்சிடுறாரு. எஸ்ஐ ரவுண்ட்ஸ் போற டைமா இருக்கும். யாரெல்லாம் இன்னும் ஸ்டேஷன்ல உட்காந்து இருக்காங்கன்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. ஒரு காதல் ஜோடி உட்காந்து இருக்கிறது தெரிய வருது. ஏன் இவங்க உட்காந்து இருக்காங்கன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. ரகு தான் உட்கார வச்சிருக்கான்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் சொல்றாரு. இப்ப இவரும் ரகுன்ற கான்ஸ்டபிளை கூப்பிட்டு எதுக்காக உட்கார வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. சார், பார்க்ல உட்காந்து 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால தான் 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரகு சொல்றாரு. யோ, இதெல்லாம் ஒரு காரணமா? வார்னிங்க கொடுத்து அனுப்புறதை விட்டு எதுக்காக கூட்டு வந்த, அனுப்பி விடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு ரவுண்ட்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுல, இங்க இருந்து கிளம்பிடுறாரு. எஸ்ஐ அனுப்பி விடுன்னு தானே சொன்னாரு. இருந்தாலும் ரகு இவங்க 2 பேரையும் உட்கார வச்சிருக்காரு. இப்ப 3 பசங்களை நமக்கு காட்டுறாங்க. இல்ல சந்தோஷ்ன்ற பையன் அப்பா கிட்ட காசு வாங்குறதுக்காக வந்திருக்கான். அப்பா வாட்ச்மேனா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கதான் காசு வாங்குறதுக்காக வந்திருக்கான். அந்த இடத்துக்கு பக்கத்துல நிறைய பசங்க கார்ல குடிச்சு பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டில் எல்லாம் இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சந்தோஷோட அப்பா சொல்லிட்டாரு. நீங்க கண்டுக்காம கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா இதை பாக்குற ஹீரோக்கு கோவம் வருது. ஹீரோ நேரா கார் கிட்ட வராரு. ஒழுங்கா கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி வார்னிங் தராரு. அவனுங்களும் சைலண்டா கார் எடுத்துட்டு கிளம்புற மாதிரி போறாங்க. அப்படி கிளம்புற மாதிரி போனவங்க பிரதீப் வந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பிரதீப் மேல வேகமா வந்து காரை இடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இன்ஸ்பெக்டர் காயம்பட்டி இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. யார் 3 பேர் அடிச்சாங்கன்னு இன்ஸ்பெக்டருக்கு நல்லா தெரியும். எஸ்ஐயை நம்பி பிரயோஜனம் இல்ல. அவன் நேர்மன்ற மாதிரி பேசுவான். கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ண மாட்டான். புதுசா ஒரு சிஐ வரப்போறாரு. அந்த சிஐயும் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அதனால நீயும் ரகுவும் சேர்ந்த மாதிரி தான் அவனுங்க 3 பேரை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ராஜீவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ரெக்கவர் ஆகிறதுக்கு 1 மாசத்துக்கு மேல ஆகும். அந்த 1 மாசத்துக்கு மட்டும் தற்காலிகமா ஒருத்தர் இன்ஸ்பெக்டரா சார்ஜ் எடுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வராரு. இவரோட பேரு சதாசிவம் அப்படின்றது. இவரும் சுத்தி முத்தி எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவரை யாருமே கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க.
திடீர்னு இவரும் அங்க இருக்க கன் எடுத்து அந்த கன்னை கலட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. யார் இவன் கன் எடுத்து கழட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் சதாசிவமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆளுங்க எடுக்கிற தூரத்துல கன்னை வைக்க கூடாதுன்ற பேசிக் கூட உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க எல்லாருமே மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் தான் புதுசா வந்திருக்க சிஐ அப்படின்ற மாதிரி இவர் காப்பி எல்லாம் காட்டுறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்போ ஒரு கான்ஸ்டபிளா ரவுண்ட்ஸ்ல இருக்க எஸ்ஐக்கு கால் பண்ணிட்டாரு. புதுசான சிஐ வந்துட்டாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைப் மாதிரி தெரியறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கிறத சதாசிவம் கவனிச்சிடுறாரு. போனை தான்ற மாதிரி வாங்கி பேசுறாரு. எஸ்ஐ நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் குடிபோதையில சில பசங்க ஒருத்தன் மேல வண்டியை ஏத்திருக்காங்க, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், அந்த கேஸை தான் விசாரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சீக்கிரமா என்ன ஏதுன்னு பாருன்ற மாதிரி சதாசிவம் சொல்றாரு. இப்ப ஷஃப்னாவோட தங்கச்சியை நமக்கு காட்டுறாங்க. அக்கா ஷாப்பிங் வரதா சொல்லியிருப்பாங்க, ஆனா வராம லேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் லேட்ன்ற மாதிரிலாம் வீடியோ கால்ல கேக்குறாங்க. புதுசா ஒரு சிஐ வந்திருக்காரு, வர முடியுமா தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ தான் பர்மிஷன் கேட்டு வச்சிருந்தல, இவர்கிட்டயும் கேட்டு பாருன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சஃப்னாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப சதாசிவம் கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்காக வராங்க. நசீம் இறந்து போய் தானே உனக்கு வேலை கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. சஃப்னாவும் ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சஃப்னா போகணுன்றதை கேட்கறதுக்காக வராங்க. ஆனா இவர் பேச விடாம வேலை கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. இப்ப சதாசிவமும் எஸ்ஐக்கு கால் பண்றாரு. என்னையா பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. எஸ்ஐ இருக்கார்ல, ஆக்சிடென்ட் ஒரு ஐ விட்னஸ் பாத்திருக்கான் சார், அவனோட பேரு சந்தோஷ், அவன் மூலியமா எப்படியாவது குற்றவாளியை பிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரியா, சீக்கிரமா பிடிக்கிற வேலையை பாருன்னு சதாசிவம் சொல்றாரு. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருந்து தப்பிக்கலாம் நினைச்சிருப்பாங்க, ஆனா பிளானை கேன்சல் பண்ணி இப்ப சந்தோஷ் இங்கே இருக்கிற நிலைமை வந்துருது. இப்ப டைம் கிடைக்கும் போது ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, அடிபட்ட பிரதீப்க்கு பக்கத்துல பத்திரமா உட்காந்து இருக்காரு. இப்ப எஸ்ஐயும் சிசிடிவியை செக் பண்றாரு. அப்படி செக் பண்றதுல என்ன வண்டி இடிச்சது அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிருது. இந்த வண்டியை பத்தி உடனே ஷஃப்னாக்கு அனுப்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆட்களும் அனுப்பி வச்சிடுறாங்க. ஷஃப்னா இருக்காங்கல்ல, அந்த வண்டியோட ஓனரை விசாரிக்கிறதுக்காக கால் பண்றாங்க. அந்த ஓனருக்கு இன்னைக்கு கல்யாண நாளா இருக்கும், அதனால ஒய்ஃபுக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் இவங்களோட கால் வந்திருக்கும். இவங்க இருக்காங்கல்ல, உங்க கார் ஆக்சிடென்ட் பண்ணிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. மேடம் என்கிட்ட 3 கார் இருக்கு, ஆனா 3த்தையும் நான் வாடகைக்கு தான் விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல நீங்க கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சதாசிவமும் அந்த ஓனருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஓனர் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. சதாசிவம் பயங்கரமா திட்டுறாரு. நீ சொல்லி தான் இடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் நான் எதுக்காக சார் இடிக்க சொல்ல போறேன், அவனுங்களா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, இந்த நபர் தான் காரை வாடகைக்கு எடுத்தான், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்றாரு. அந்த நபரை பிடிக்கிற வரைக்கும் நீ ஸ்டேஷன்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த ஓனரோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப எஸ்ஐக்கு கால் பண்ணி ஓனரோட அட்ரஸ் சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரிலாம் எஸ்ஐ யோசிச்சுட்டு இருக்காரு. சார் இன்ஸ்பெக்டரை சில பசங்க சேர்ந்து அடிச்சாங்கல்ல, அந்த கேங்ல இந்த பையனும் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எஸ்ஐ கிட்ட ஒருத்தர் சொல்றாரு. இப்ப எஸ்ஐயும் உள்ள உட்காந்துருக்க சந்தோஷம் பாக்குறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்த குரூப் போட்டோவை பாக்குறாரு. ஜாக்சனுக்கு பக்கத்துல சந்தோஷ் நின்னுட்டு இருக்கான். இவன் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவருக்கு தெரிஞ்சிருது. வெளியே வான்னு சொல்றாரு. சந்தோஷ் வெளியே வந்துட்டு இருக்கும் போதே இவர் கதவை சாத்தி அவனோட காலை உடைச்சிடுறாரு. மேற்கொண்டு 4 அடி அடிக்கிறாரு. ஏண்டா இன்ஸ்பெக்டர் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இடிச்சவனை பிடிக்கிறத விட இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போறதுதான் முக்கியன்ற மாதிரி எஸ்ஐ நினைக்கிறாரு. இப்ப சதாசிவத்துக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ் மேல கை வைக்கணும்ன்ற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது, அந்த அளவுக்கு இவனுங்களை கவனிக்கணும். நீ முதல்ல இந்த கேஸ முடி, இவனையும் கூட்டு போய் கேஸ முடி, அதுக்கப்புறம் இவனை கூட்டு வா, மீதி இருக்க ஆட்களை இவனை வச்சே பிடிப்போம், எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு முடிவை கட்டுவோன்ற மாதிரி சொல்லிட்டு பேசி முடிச்ச எஸ்ஐ இருக்கார்ல, பழைய இன்ஸ்பெக்டரை விட புது இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல அப்படின்ற மாதிரிலாம் பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. சதாசிவம் பேசின எல்லாத்தையுமே ரகு கவனிச்சிருப்பாரு. ரகுவை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டரோட ஆளு தானே. உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இவரும் நம்மள மாதிரி தான் போல, அவனுங்க எல்லாரையும் முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நீங்க கவலைப்படாம இருங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கால் பண்ணி சொல்லிடுறாரு. நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பீங்க, அதனால தான் அவன் இடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல எஸ்ஐ சொல்லிட்டாரு. உங்களுக்கு எல்லாம் காலனி ஆளுங்களை பார்த்தா எப்படி சார் தெரியுது, நாங்க தான் பிரச்சனை பண்ணுமா, அவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க, அதை தட்டி கேட்டோம், அதனால தான் இந்த மாதிரி இடிச்சிட்டாங்க. ஏன்னா இடிச்சா கூட போலீஸை சமாளிச்சுக்கலாம்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா போலீஸ் எங்களை தான் குற்றவாளியா மாத்துவீங்க, அவங்கள குற்றவாளியா மாத்த மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷ் ஃபீலிங்கா பேசுறாரு. ஓனரும் உங்களோட பேர் என்னன்ற மாதிரி இவங்க 2 பேரோட பேரை கேட்கறாரு. பையன் பேரு நசீர், பொண்ணு பேரு ஷீலா அப்படின்றது. இவர் ஜாலியா எப்படி லவ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு வந்த ரகு இருக்கார்ல, இங்க இருந்து எந்திரிச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓனரும் சரின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இப்ப ரகு இந்த பையனுக்கு பக்கத்துல உட்கார்றாரு. இவன் தோல்ல கைய போடுறன்ற மாதிரி அந்த பொண்ணெல்லாம் டச் பண்றாரு. அந்த பொண்ணை பயந்து போய் உட்காந்து இருக்காங்க. சரி உன் போனை தான்ற மாதிரி கேட்கறாரு. இந்த பாய் ஃப்ரெண்டோ போனை தந்துடுறாரு. பாஸ்வேர்டை சொல்லுன்னு கேட்கறாரு. இவங்க உள்ள பிரைவேட்டா நிறைய ஃபைல் வச்சிருப்பாங்கல்ல, அதை பத்தி சொல்றாங்க.
அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, பாஸ்வேர்டை சொல்லுன்ற மாதிரி மிரட்டுறாரு. இந்த பாய் ஃப்ரெண்டும் பயத்துல பாஸ்வேர்டை சொல்லிடுறாரு. இவங்க ஒன்னா இருந்ததை போட்டோ எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதை பார்க்கலான்றதுக்காக தான் ரகு போனை வாங்கிட்டு போயிருக்காரு. எப்படியாவது போனை வாங்குன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்டு ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. இதனால இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இங்க இருக்க ஷப்னா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எங்க 2 பேரும் எதுக்காக இவ்வளவு நேரம் உட்கார வச்சிருக்கீங்க? விசாரணைக்காக போனை வாங்கினா பரவாயில்ல, ஆனா எங்களோட பிரைவேட் விஷயங்களை பார்க்கணுன்றதுக்காகவே அவர் போனை வாங்கிட்டு போயிருக்காரு. நீங்க ஏதாவது பண்ணுங்க, நீங்களும் ஒரு பொண்ணு தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதனால ஷப்னா இருக்காங்கல்ல, நீ உட்காரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப ரகு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. போனை தாண்டற மாதிரி கேக்குறாங்க. இல்ல எஸ்ஐ சார் தான் விசாரணை பண்ண சொன்னாரு, அதனால தான் போனை வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. எஸ்ஐ சார் கிட்ட நான் பேசிக்கிறேன், போனை தாண்டற மாதிரி கோவமா சொல்றாங்க. வேற வழி இல்லாம ரகுவும் போனை தந்துடுறான். இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுகிட்டயே அந்த போனை தந்துடுறாங்க. இப்ப சதாசிவம் வெளியே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஓனர் கிட்ட இருந்து கொஞ்சம் காசை தேத்த முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார், பழைய இன்ஸ்பெக்டருக்காக நான் தான் பேசி காசெல்லாம் தேத்துவேன், நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த ஓனர் கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை தேத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் 3 கார்லயும் டிராக்கர்லாம் செட் பண்ண, அதுக்கே நிறைய செலவாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஓனர் புலம்பிட்டு இருக்காரு. எது டிராக்கர் செட் பண்ணியா, அதை பத்தி எதுக்காகடா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் மறந்தே போயிட்டேன் மேடம்னு இவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. இப்ப டிராக்கர் மூலியமா அந்த இடத்தை ட்ரேஸ் பண்ணலாம்ல, இவங்களுமே இந்த தகவலை சதாசிவம் கிட்ட சொல்லணுன்றதுக்காக வெளியே வந்து சொல்றாங்க. அது எதுக்காக இவ்வளவு நேரம் இவன் சொல்லாம இருந்தான்ற மாதிரி சதாசிவம் கேக்குறாரு. அவனுக்கு இப்பதான் ஞாபகம் வந்ததான் அப்படின்ற மாதிரி ஷப்னா சொல்றாங்க. இப்ப எஸ்ஐக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அந்த கார் மூவிங்ல தான் இருக்கு, எங்க போதும் அந்த இடத்துக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் அடிச்சாங்கல்ல, அதுக்கு பழி தீக்கணும், கணக்குல வராத மாதிரி கன்னை வச்சிருப்பீங்கல்ல, அதுல ஏதாவது ஒரு கன்னை எடுத்துட்டு வான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட்டும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஆயுதம்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. கணக்குல வராத மாதிரி கன் இருக்கும், அந்த கன் ஒன்னு எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட தந்துடுறாரு. இது எல்லாத்தையும் ரகு கவனிச்சுட்டு தான் இருப்பாரு. இப்ப ரகுவும் முன்னாள் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு. நம்ம நினைச்சதை விட இவர் வேகமா இருக்காரு, கொல்லவே ட்ரை பண்ண போறாரு போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதே ஸ்டேஷன்ல அந்த காலனியை சேர்ந்த ஒரு நபரும் இருப்பாரு. நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு சார், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரகுவை பார்த்து சொல்றாரு. என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னா எங்களுக்கு தெரியும், நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்புறாரு. இப்ப வெளியே வந்த இந்த கான்ஸ்டபிள் இருக்காருல, என்னடா உக்காண்டு இருக்க எந்திரின்ற மாதிரி சங்கரனை பார்த்து கத்தி சொல்றாரு. எல்லாருக்கும் கேட்கணும்னு கத்தி சொல்றாரு. ஆனா சங்கரனுக்கு கேட்கிற மாதிரி பொறுமையா பேசுறாரு. உங்களை கொல்றதுக்கே முடிவு பண்ணிருக்காங்க, சமயம் கிடைக்கும் போது எப்படியாவது தப்பிச்சிருங்க, இல்லனா உங்க உயிரே போயிடும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதனால சங்கரன் இருக்கார்ல, எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது போனன்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிளை பார்த்து சொல்றாரு. ரகு வேற எங்க போனான்னு தெரியல, சரி வாங்க நானே கூட்டு போறேன்ற மாதிரி வெளியே கூட்டு போறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஒய்ஃபை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. பிரதீப்க்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். சந்தோஷ்க்கு கால் பண்ணா எடுக்க மாட்டான், அவன் என்ன பிரச்சனையில மாட்டிருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு வெளியே கத்துற சவுண்ட் கேக்குது. சதாசிவமும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வேகமா வெளியே வராரு. சார், பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் அந்த சங்கரனை பிடிச்சிருக்காங்க. ஏண்டா என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி இவரும் மண்டையிலேயே ஒரு அடி வைக்கிறாரு. உன்னை கொல்லணும்னு வச்சுக்கோ, ஈஸியா கொன்றுவேன், ஆனா உன் ட்ரூப்பை சேர்ந்த எல்லாருமே ஓவரா ஆடிட்டாங்க, அவங்க எல்லாரோட கதையை உன் முன்னாடி வச்சு முடிச்சுட்டு தான் உன் கதையை முடிப்பன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சங்கரன் ரொம்ப பயந்துடுறாரு. சங்கரனுக்கு சப்போர்ட்டிவா ஒரு கான்ஸ்டபிள் இருந்தார்ல, அவர்கிட்ட போனை வாங்கி இவருமே ஹீரோக்கு கால் பண்ணிட்டாரு. உங்களை இங்க வர வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, நீங்க தப்பி தவறி கூட வந்துடாதீங்க, உங்க உயிரே போயிடும், கவனமா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் போன் பேசிட்டு இருக்கிறத ரகு கவனிச்சிடுறாரு. யாரா உனக்கு போன் தந்தது, முதல்ல போனை தா அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட இருந்து புடுங்குறாரு. ஓடுனா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், எதிர்த்து சண்டை போடுவோன்ற மாதிரிலாம் அந்த ஜாக்சன் சொல்லியிருப்பாரு. யாருமே காதுல வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அண்ணன் சொன்னதுதான் சரி, நம்ம எதிர்த்து சண்டை போட்டா மட்டும்தான் நம்ம உரிமை கிடைக்கும், இந்த வாட்டி சண்டை போடுவோன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எஸ்ஐயும் அந்த கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. காரை வாங்கின நபர் வீட்டுல தான் இருக்காரு. ஆனா இவரோட பையனும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க. உங்க பையனும் ஃப்ரெண்ட்ஸும் எங்கன்னு கேக்குறாரு. எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காரு. இந்த ஸ்டேஷன்ல ஸ்டோர் ரூம்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு எல்லாரையும் கூட்டு போங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதே சமயம் ராஜீவ் இருக்கார்ல, இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. நான் எஸ்ஐயை பத்தி கேள்விப்பட்டேன், அவன் கொஞ்சம் நேர்மை கிருமன் பாப்பானாமே, அவன் இந்த திட்டத்துல தேவையில்லை, நம்ம மட்டும் இந்த விஷயத்த பண்ணுவோன்ற மாதிரி ராஜீவை பார்த்து சொல்லிட்டாரு. ராஜீவும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. எஸ்ஐ நடுவுல வந்துடக்கூடாதுல்ல, அதனால சதாசிவம் எஸ்ஐக்கு கால் பண்ணிட்டாரு. சார், ஒரு வழியா அந்த பசங்களை அமிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எஸ்ஐ சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க பொறுமையாவே ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சதாசிவம் சொல்லிடுறாரு. இப்ப ஸ்டேஷனை லாக் பண்ணிடுறாரு. அந்த சீக்ரெட்டான ரூம்குள்ள வந்துடுறாரு. அந்த ரூம்ல தான் இவருக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாசிக்கணும்னு அந்த பசங்களை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோக்கும் டீமுக்கும் தகவலை கொடுத்துடுறாங்க. ஹீரோவும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏதோ பண்ண போறாங்கன்னு தெரியுது, இருந்தாலும் தைரியமா வந்துடுறாங்க. நசீரும் ஷீலாவும் லவ் பண்றாங்க. இவங்க 2 பேரை இதே இடத்துல சேர்த்து வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி சதாசிவம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவர் ஒய்ஃபுக்காக கேக் வாங்கியிருந்தாரு பாத்தீங்களா, அந்த கேக்கை வெட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ரெண்டு பேருமே முதல்ல தயங்குறாங்க. அவர் வெட்ட சொல்றதுனால இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல கேக்கலாம் வெட்டி கொண்டாடுறாங்க. உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா வாசிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே வாசிக்கிறாங்க. பயத்துல வாசிக்கிறதுனால சோக மியூசிக் தான் வருது. இவருமே நிறுத்த சொல்லிடுறாரு. இப்படிதான் வாசிப்பீங்களா, சந்தோஷமா வாசிங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே போக போக சந்தோஷமா வாசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வாசிக்கிறது போதும்ன்ற மாதிரி நிறுத்த சொல்லிடுறாரு. ஷஃப்னா, உன் மைண்டுக்குள்ள ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்குல்ல, நீ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தத பத்தி சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப ஷஃப்னாவும் ஃபீலிங்கா நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 3 பேருமே ஜாக்சனை போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. ஜாக்சன் உடம்புல எதையோ திணிச்சிட்டு இருக்காங்க. அவர் வீட்டுக்கு போய் சாவணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா அவங்க 3 பேரை மீறி இவங்களால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அவங்க 3 பேருமே இல்லாத சமயம் சஃப்னாவும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவருக்கு சாப்பாடுலாம் கொஞ்சம் தந்திருப்பாங்க. என் அப்பா இறந்து போனதுனால தான் இந்த வேலை எனக்கு கிடைச்சது, இந்த வேலைக்கெல்லாம் நான் ஃபிட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு இப்பதான் இந்த டீமை சேர்ந்து உங்களுக்கு புரியுது. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சதாசிவம் இருக்காருல, 3 பேர்ல ஒருத்தருக்கு தண்டனையை தந்துட்டீங்க, மீதி 2 பேர் இங்கதான் இருக்காங்க, தண்டனையை தந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த 2 பேர் ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த 2 பேரையும் போட்டு அடிக்கிறாங்க. ராஜீவ் அதுக்கப்புறம் அந்த ரகுவை தான் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரால தனியா எதுவுமே பண்ண முடியல. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவங்க 2 பேரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. சதாசிவம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காரு போல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் உண்மையிலேயே வர வேண்டிய இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வராரு. சதாசிவம் இன்ஸ்பெக்டரே கிடையாது, ஏமாத்தி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எவனாவது ஒருத்தன் பேப்பரோட வந்தா நம்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு. சார், பேப்பரை பார்த்து மட்டும் நம்பல, அவர் கன்னெல்லாம் வேகமா கலட்டினாரு. இதை தாண்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்க நிறைய பேரோட பேரை தெரிஞ்ச மாதிரியே அவர் பேசினாரு. அதனால தான் நாங்க எல்லாருமே ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப நடந்த விஷயத்த வெளியும் சொல்ல முடியாது, வெளியே சொல்லாமே இந்த விஷயத்த முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சிஐயும் சொல்லிட்டு இருக்காரு. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா சிசிடிவியும் ஒர்க்கிங்ல இருந்திருக்காது. தண்ணி சொட்டுதுன்ற மாதிரி ஸ்டார்டிங் காமிச்சாங்கல்ல, அதனால தான் ஒர்க்கிங்ல இருந்திருக்காது. இப்ப ஷஃப்னாவும் எஸ்ஐயும் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்தாலும் தரமான சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஷஃப்னா சொல்றாங்க. ஆமான்ற மாதிரி எஸ்ஐயும் சொல்றாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிரதீப்பை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நாங்க என்னெல்லாம் பண்ணோம்னு நினைச்சோமோ அதெல்லாம் பண்ண வச்சுட்டு அந்த மனுஷன் போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அப்பு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு சங்கரனை காட்டுறாங்க. சதாசிவம் பார்க்கணுன்ற மாதிரி சங்கரனை வர சொல்லியிருப்பாரு. இப்ப சங்கரனும் அவரோட வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. அங்க இருக்க போட்டோவெல்லாம் பாக்குறாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இறந்து போன ஜாக்சனும் சரி இவரும் சரி ஒன்னும் ஆர்மியில வேலை பார்த்திருப்பாங்க. ஜாக்சனுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. ஆர்மிலயும் தனிப்பட்ட முறையில டேலண்ட் எல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க 2 பேருமே வாசிக்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அவரோட உண்மையான பேரு ஜாக்சன் கிடையாது. அவர் வாசிக்கும் போது மைக்கேல் ஜாக்சன் மாதிரி மூன் வாக்கர் ஸ்டெப் எல்லாம் போடுவாரு. அதனால தான் எல்லாருமே ஜாக்சன் ஜாக்சன் அப்படின்ற மாதிரி அவரை கூப்பிட்டு இருப்பாங்க. இப்ப பழைய கிளிப்பிங்க நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே ஜாலியா வாசிச்சிருப்பாங்க, ஜாலியா உட்காந்து பேசலாம் செஞ்சிருப்பாங்க. ஜாக்சனை சாவடிச்சிட்டாங்கல்ல, பழி வாங்குறதுக்காக தான் சதாசிவம் இப்படி பண்ணிருப்பாரு. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.